எனது அருமை விஸ்வகுல சொந்தங்களுக்கு எனது வணக்கங்கள். நான் சிவகுமார், விஸ்வகுல முரசு ஆசிரியர். இந்த காணொளி காட்சி எதற்காகவென்றால், வருகிற ஜனவரி மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு திண்டுக்கல்லில் நரிவிழி பார்ட்டி ஹாலில் நமது விஸ்வகுல முரசு மாத இதழ் அறிமுக விழா செய்ய இருக்கிறோம். இந்த அருமையான நிகழ்வில் நமது விஸ்வகுல சொந்தங்கள் அனைவரும் கலந்து கொள்கிறார்கள். விஸ்வகுல தளத்தில் இருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் நாங்கள் வருக வருக என வரவேற்கிறோம். எதற்காக இப்படி ஒரு காணொளி பதிவு என்றால், எத்தனையோ நபர்கள் காழ்ப்புணர்ச்சியோடு நான் பத்திரிகை ஆரம்பிப்பேனா அல்லது நடத்துவேனா என்றெல்லாம் விமர்சனங்களுக்கு மத்தியில் அற்புதமான இந்த நிகழ்வை நாம் அங்கே அரங்கேற்றம் செய்ய இருக்கிறோம். ஒரு மனிதனை பற்றி தெரிய வேண்டுமென்றால் அவரிடத்தில் சென்று அவருடைய ஆளுமை பண்புகள், அவருடைய குணநலன்கள், அவருடைய பழக்க வழக்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற வகையில் நீங்கள் இந்த அற்புதமான நிகழ்விலே கலந்து கொண்டால் என்னை பற்றியும் என் பின்புலன்கள் பற்றியும் நான் சமுதாயத்தில் நான் இருக்கக்கூடிய நன்மதிப்புகள் பற்றியும் நீங்கள் அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக அமையும் என்கிற காரணத்தினால் நமது விஸ்வகுல சொந்தங்கள் அனைவரும் இந்த அரிய நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்வு என்பது மற்ற நமது சமுதாய நிகழ்வுகள் போன்று நிச்சயமாக இருக்காது. ஏதோ பேசுகிறோம் என்றோ அல்லது பொழுதுபோக்கிற்காகவோ நாம் அங்கே கூட போவதில்லை. ஆக்கப்பூர்வமான பணிக்கு ஒரு புத்தகம் என்பது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு தாயின் பிரசவத்திற்கு சமானம் என்று சொல்வார்கள். நமது விஸ்வகுல சொந்தங்கள் எத்தனையோ பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் நான் சந்தித்த பொழுது அவர்கள் எனக்கு சவால் விடுத்தார்கள். ஆனால் அப்படி அல்ல, என்னாலும் சாதித்து காட்ட முடியும் என்கிற உங்கள் மேல் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையில் இந்த அற்புதமான விழாவை நாம் அங்கே அரங்கேற்றம் செய்ய இருக்கிறோம். அந்த அரிய நிகழ்வில் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன். நிச்சயமாக இந்த நிகழ்வு ஒரு மாற்றத்திற்கான விதையாகத்தான் இருக்கும். அதேபோல் நீங்கள் இதுவரையில் சந்தித்த நிகழ்வாக இருக்காது, முற்றிலும் மாறுபட்ட ஒரு நிகழ்வாக இருக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை. எனவே நீங்கள் அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை நான் வரவேற்று அங்கே உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.